I'm so thankful to the Lord for gathering us together over the Zoom and YouTube. ஜூம் யூடியூப் மூலமாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I'm so thankful to the Lord for the meeting He has arranged for us. இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினதுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I was so much blessed in the time of singing and in the time of worship. பாடல் நேரத்திலும் ஆராதனை நேரத்திலும் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I really feel that we are not worthy of all these things, but the Lord has been merciful to us. நான் உண்மைக்குமே உணர்வது என்னவென்றால் இதுக்கெல்லாமே நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் ஆண்டவர் நம் மீது மிகவும் இரக்கமாய் இருந்திருக்கிறார். On Thursday night, Brother Zach was speaking to the elders and facilitators of Tamil Nadu churches. கடந்த வியாழக்கிழமை இரவு அன்று சகோதரர் ஜாக் பூனன் அவர்கள் மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் அவர்களிடத்திலே பேசினார். He began by saying that God has prepared for us all that we need before we feel the need for it. அவர் என்ன சொன்னார் என்றால், நாம் நம்முடைய தேவையை உணர்வதற்கு முன்பாகவே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்காக உருவாக்கி இருந்தார். So God knew what we'll need and then He had prepared it, but the need came much later. நம்மளுடைய தேவை என்ன என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த தேவையை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அதற்குண்டான தேவை பின்பாகத்தான் நமக்கு வந்தது. So He gave the example of Zoom. அதற்கு இந்த ஜூமுடைய மாதிரியை அவர் காண்பித்தார். It was certainly the Lord who arranged for the development of that facility. அதனுடைய அந்த வசதியை உருவாக்குவதற்கு ஆண்டவர் தான் வழிவகுத்தார். And He did it before the pandemic. அதை இந்த பெருந்தொற்று நாட்களுக்கு முன்பாகவே அதை அவர் உண்டு பண்ணினார். So when the pandemic came and our physical meetings stopped, we could have online meetings. அந்த பெருந்தொற்று வந்து நம்மளுடைய சரீர பிரகாரமாக நாம் கூடக்கூடிய கூட்டங்கள் மூடப்பட்ட பின்பாக நாம் இதன் மூலமாக நாம் கூட முடிந்தது. So I was very happy to hear this. ஆகவே நான் இதை கேட்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். A good God who prepares what we need before we need it. நல்ல தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை முன்னதாகவே நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். And then He continued on the same point and made another point which my flesh did not like to take it. ஆனால் அவர் அதை தொடர்ந்து அவர் வேறொரு காரியத்தை அவர் சொன்னால் ஆனால் அதை என்னுடைய மாம்சத்தால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. He said that the Lord saw the need for the churches for us and He searched and brought us all together. ஆண்டவர் சபைக்கென்று தம்முடைய தேவையை அவர் உணர்ந்து நம்மை எல்லாம் தேடி பிடித்து அவர் கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவர் சொன்னார். He knew the need for the churches for us. நமக்கு சபையினுடைய தேவையை அவர் உணர்ந்து அவர் அப்படியாக செய்தார். He searched all of us and brought us together. நம்மை எல்லாம் தேடி அவர் ஒன்றாக சேர்த்தார். So Brother Zach mentioned very humbly, he did not know any of us, but the Lord only chose us and He built us into this church. சகோதரர் ஜாக் அவர்கள் மிகவும் தாழ்மையாக சொன்னது என்னவென்றால், அவர் நம்மை எல்லாம் அவர் அறியாதிருந்தார், ஆனால் தேவன் தாமே எல்லோரையும் ஒன்றாக தேடி சேர்த்து சபையாக நம்மை கட்டி இருக்கிறார். So he said that no human being can say that he is building the church. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் நான் சபையை கட்டுகிறேன் என்று சொல்ல முடியாது. That was a very humbling thought for me. ஆகவே அது எனக்கு மிகவும் ஒரு தாழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. Because normally we can say that the Lord is building the church and or we are building the church like that. இது நாம் மிகவும் சர்வசாதாரணமாக சொல்லுகிறோம், நாம் சபையை கட்டுகிறோம், தேவன் சபையை கட்டுகிறார் என்று. Yeah, we may say that Jesus is building a church, but in our heart we will feel like we are building the church. நாம் வெறுமனே இயேசுதான் சபையை கட்டுகிறார் என்று சொல்லுவோம், ஆனால் நம்முடைய இருதயத்திலோ நாம் சபையை கட்டுகிறோம் என்று நாம் நினைப்போம். But all those experiences in building the church has brought Brother Zach to that point where he can say that he is not building the churches, but it is only God who is building the church. ஆனால் இந்த சபையை கட்டக்கூடிய எல்லா அனுபவத்தின் மூலமாக சகோதரர் ஜாக் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்றால், இந்த சபையை நான் கட்டவில்லை, தேவன் தான் கட்டுகிறார் என்ற நிலைமையில் அவர் இருந்தார். So Brother Zach continued and said that the Lord starts using people a little bit
அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது தேவன் ஜனங்களை கொஞ்சம் உபயோகிக்க ஆரம்பிக்கிறார். and their head starts puffing up, அவருடைய தலை வீங்க ஆரம்பிக்கிறது. and the grace of God departs, தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு விலகுகிறது. and they end up doing some foolish things, அவர்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். and they bring some confusion, அது நிமித்தமாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். and the Lord is not able to use them. பின்பு தேவனால் அவர்களை பயன்படுத்த முடியவில்லை. So we should keep on examining ourselves and repenting. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி நம்மை நியாயம் தீர்த்து பார்க்க வேண்டும். When the Lord allows our foolishness to be manifested and people start losing confidence in us, we should humble ourselves and repent. நம்மளுடைய முட்டாள்தனம் வெளிப்பட்டு ஜனங்கள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கும் பொழுது நாம் நம்மை தாழ்த்தி நாம் மனம் திரும்ப வேண்டும். And we should find out how proud we became. Our head became puffed up. We should find out how proud we became, so that we were led to that point of doing the foolish thing. ஆகவே நாம் எந்த அளவுக்கு நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால், நாம் அந்த பெருமை அடையக்கூடிய அந்த சூழ்நிலை, நம்மளுடைய தலை வீங்கி பெருமை அடையக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய பெருமை அறிந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். Don't just set right that one foolish thing which was exposed. அந்த வெளிப்படுத்தப்பட்ட வெளியரங்கமான அந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப கூடாது. Dig deep and set right all the pride. நாம் ஆழமாக தோண்டி எல்லா காரியத்திலிருந்து நாம் சரி செய்ய வேண்டும். Yeah, all that pride only led to that point where you did that foolish thing and it was exposed and people lost confidence in you. அந்த எல்லா பெருமையான காரியங்களும் தான் நம் மதீனமான ஒரு காரியத்தை செய்து அது வெளிப்படுத்தப்பட்டு ஜனங்கள் நம் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இழக்க செய்தது. So when you hear a message like this, it is easy to swing to the other extreme and shrink back and go into a shell. இந்த காரியத்தை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒரு கோடிக்கு போய் நாம் சோர்ந்து போய் நாம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போவோம். That is where the Lord gives us this encouraging word. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார். Hebrews 10:35. எபிரேயர் 10:35. Therefore, do not throw away your confidence, which has a great reward. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். So in English, the writer of Hebrews asks us not to throw away your confidence. ஆங்கிலத்திலே இந்த எபிரேயனுடைய ஆக்கியோன் அவர் உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். உங்கள் தைரியம். Don't throw away your confidence. In English, he says, உங்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறார். In Tamil, he says, don't give up your courage. தமிழிலே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. You don't give up your boldness. உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீர்கள். So that is the encouragement. Don't throw away your confidence. Don't give up your courage or boldness. ஆகவே உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், உங்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடாதிருங்கள். In this verse we read this word therefore. It begins with this word therefore. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது. So we must ask this question. ஆகவே நாம் இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். Why will people want to throw away their confidence? ஏன் ஜனங்கள் தம்முடைய நம்பிக்கையை தூக்கி எறிய விரும்புகிறார்கள்? Or when will they give up their courage and boldness? அல்லது எப்பொழுது தம்முடைய தைரியத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள்? And they'll become people full of fear with no hope. நம்பிக்கை இல்லாமல் பயமுடைய ஜனங்களாக அவர்கள் மாறுகிறார்கள். When will they happen like? When will people become like that? எப்பொழுது ஜனங்கள் இப்படியாக மாறுகிறார்கள்? So we read the answer in the previous paragraph from verses 26 to 31. ஆகவே இதற்குடைய பதிலை நாம் இதற்கு முந்தின வசனங்களாகிய 26 முதல் 31 வரை நாம் வாசிக்கிறோம். It talks about keeping on sinning willfully. அது மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதை குறித்து அங்கே பேசுகிறது. And the blood of Jesus cannot cleanse those sins at all. அப்பேற்பட்ட பாவங்களை இயேசு கிறிஸ்து இரத்தம் மன்னிக்கவே முடியாது. There is no more forgiveness of sin. இதற்கு மீது அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. And there is certainly a fearful judgment from God.
இதற்கு பின்பாக பயமுள்ள நியாய தீர்ப்பு அவர்களுக்கென்று இருக்கிறது. So we can be sure that the devil will come and tell strongly to us that we have committed these unforgivable sins. ஆகவே சாத்தான் நிச்சயமாகவே வந்து நாம் இந்த மன்னிக்க முடியாத பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று அவன் சொல்லுவான். And you have done the sin which leads to death. மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவத்தை நீ செய்திருக்கிறாய் என்று அவன் சொல்லுவான். So we will be tempted to throw away our confidence or give up our boldness or courage. ஆகவே நாம் நம்மளுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடவும் நம்மளுடைய தைரியத்தை விட்டுவிடவும் நாம் ஏதுவாயிருப்போம். And then we can shrink and go into a shell. நாம் பின்வாங்கி மனம் சோர்வடைந்து நாம் செல்ல முடியும். But we don't have to remain like that. ஆனால் நாம் அப்படியாக இருக்க தேவையில்லை. That's where the encouraging passage starts from verse 32. அங்குதான் உற்சாகம் அளிக்கக்கூடிய வசனங்கள் 32 ஆரம்பிக்கிறது. But remember the former days when after being enlightened you endured a great conflict of sufferings. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. So he's talking about the day when you were really born again. அவர் நீங்கள் உண்மைக்குமே மறுபடியும் பிறந்த அந்த நாட்களை குறித்து அவர் பேசுகிறார். And you endured a lot of suffering for the Lord. ஆண்டவருக்கு மிகுந்த உபத்திரவத்தை நீங்கள் சகித்தீர்கள். Partly, verse 33, partly by me being made a public spectacle through reproaches and tribulations. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல். So when you became a born again believer and your unconverted relatives, friends, and your colleagues, they all made a public spectacle and you went through reproaches and tribulations. நீங்கள் மறுபடியும் பிறந்த அப்பொழுது நீங்கள் உங்களுடைய உறவினர்களாலும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத உறவினர்களாலும் நண்பர்களாலும் குடும்பத்தினராலும் நீங்கள் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்பட்டு உபத்திரவங்களுக்கு நடுவே நீங்கள் நடத்தப்பட்டீர்கள். And partly we become sharers with those who were so treated. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். So people would attack you saying that you only spoiled my son, my daughter, and you are the one to influence them and take them, make them born again. அவர்கள் என்ன சொல்வார்கள்னா, நீதான் என்னுடைய பிள்ளைகள் இப்படி ரட்சிக்கப்பட்டு கெட்டு போவதற்கு நீதான் வழிவகுத்தாய், அவர்களை நீதான் இழுத்து கொண்டு சென்று விட்டாய் என்று அவர்கள் சொல்லுவார்கள். You showed sympathy, verse 34, you showed sympathy to the prisoners and accepted joyfully the seizure of your property. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். So there were so many things which you had to lose. Some property you may have had to lose. ஆகவே நீங்கள் இழந்து போக வேண்டியதாய் அநேக காரியங்களை இழந்து போக வேண்டியதாய் இருந்தது உங்களுடைய ஆஸ்திகளை. But he says you knew that there was a better position and an everlasting position. ஆனால் நீங்கள் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலைவரமான ஒரு பொக்கிஷம் நமக்கு உண்டென்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். So this is the kind of a person who was such a wholehearted disciple who had come away from the world and who was attached to the church. He is now being tempted to throw away the confidence. இப்படிப்பட்ட ஒரு முழு இருதயமுள்ள ஒரு சீஷன் உலகத்தை விட்டு பிரிந்து சபையோடு ஒட்டி இருந்த மனுஷன் இப்பொழுது அவன் தம்முடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விட பார்க்கிறான். Maybe there was so much of pressure and because of that pressure they slowly backslid and they kept on sinning and then suddenly they find we are sinning so much and no hope. ஒருவேளை அவருக்கு அநேக அழுத்தங்கள் நிமித்தமாக அவர் சோர்ந்து போய் ஒரு சில பாவங்களிலே மீண்டும் மீண்டுமாய் விழுந்தது நிமித்தமாக இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று அவர் வருகிறார். And that is where the encouragement comes. Don't give up your confidence and don't throw away your courage and give up your courage and boldness. ஆகவே இங்குதான் அந்த உற்சாகம் அளிக்கக்கூடிய அந்த வார்த்தை வருகிறது. உங்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடாதீர்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். You repent and come back to the Lord and make a fresh beginning. நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே திரும்ப வந்து நீ மீண்டுமாய் ஆரம்பிக்கலாம், புதிதாக ஆரம்பிக்கலாம். I want to give the example of the mother of Timothy
the closest and one of the best co-workers of Apostle Paul. அப்போஸ்தலனுடைய பவுலுக்கு மிகவும் நெருங்கிய மிகவும் சிறந்த உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுடைய தாயாரை குறித்ததான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். We read in Acts chapter 16 verse 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Acts chapter 16 verse 1 to 3, it says, Paul came also to Derbe and to Lystra, and the disciple was there named Timothy, the son of a Jewish woman who was a believer, but his father was a Greek. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு அவன் தெரிபைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். And he was well spoken of by the brethren who were in Lystra and Iconium. அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தான். Paul wanted this man to go with him, and he took him and circumcised him because of the Jews who were in those parts, for they all knew that his father was a Greek. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். We read here that Timothy was a disciple of the Lord Jesus Christ in Derbe. இங்கே நாம் வாசிக்கிறோம், தீமோத்தேயு தெர்பையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருந்தான். And he was well spoken of by the brethren Lystra and Iconium. அங்கு லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். So these three cities were in a radius of 50 miles. ஆகவே இந்த 3 பட்டணங்களுமே 50 மைல் சுற்றுக்குள்ளாக இருந்தது. In those days, people couldn't travel like what we are traveling. It was very difficult to cover. இன்றைய நாட்களிலே நாம் பிரயாணிப்பது போல அன்றைய நாட்களிலே அவர்களால் பிரயாணிக்க முடியாது. அதை கடந்து செல்வது என்பது மிகவும் கடினம். But he, was able to do so much of help for all those three churches that, people spoke well of him. ஆனால் அவரால் அந்த 3 சபையாருக்கும் நல்ல காரியங்களை செய்ய முடிந்தது நிமித்தமாக அவர்கள் அந்த 3 சபையிலும் அவர் நற்சாட்சி பெற்றிருந்தார். But he was the son of a Jewish woman whose father was a Greek. ஆனால் அவள் ஒரு யூத ஸ்திரீயினுடைய மகனாய் இருந்தால் அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். We know that a Jewish woman should not marry a Greek Gentile. ஒரு யூத ஸ்திரீ புறஜாதியான ஒரு கிரேக்கனை திருமணம் செய்யக்கூடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். But this Jewish woman married this Greek Gentile. ஆனால் இந்த யூத ஸ்திரீ கிரேக்க புறஜாதியானாகிய ஒரு கிரேக்கனை அவள் திருமணம் செய்தாள். So obviously this was a case of youthful infatuation. இது நிச்சயமாகவே அந்த இளம் வயதிலே இருக்கக்கூடியதான ஒரு ஈர்ப்பு. But the surprising thing was that that woman was a zealous follower of God, with a mother who was also a zealous follower of the Lord. ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அந்த தாயாரும் அந்த தாயாருடைய தாயார் பாட்டியும் இவர்கள் இருவருமே இயேசுக்கு தேவனை முழு இருதயமாய் வைராக்கியமாய் பின்பற்றக்கூடியவர்கள். We read in 2 Timothy chapter 1 verse 5. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். For I am mindful of the sincere faith within you, which first dwelt in your grandmother Lois and your mother Eunice, and I am sure that it is in you as well. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். So both the mother Lois and daughter Eunice were people with sincere faith. ஆகவே மகள் லோவிசாலும் பாட்டி லோவிசாலும் தாயாகி ஐனிக்கேயாலும் 2 பேருமே உண்மையான ஒரு தெய்வ பக்தியுள்ளவர்கள். I believe they fitted in with the description of a zealous disciple which we read in Hebrews chapter 10 verse 32 to 34. நாம் அந்த எபிரேயர் 10:32 35 வரைக்கும் வாசித்த அந்த வைராக்கியமுள்ள சீஷன் என்கிற அந்த பட்டியலிலே இவர்கள் 2 பேருமே அடங்குவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். They had suffered a lot for the Lord. அவர்கள் தேவனுக்கென்று அதிகமாக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். And they had taken all the reproach and tribulation from
relatives and so many people around them. அவர்கள் சொந்தக்காரரிடத்திலும் சுற்றி இருந்தவர்களிடத்திலும் இருந்து அதிக உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். But in her youthful days, this Eunice was infatuated by this Greek Gentile and married him. ஆனால் இந்த ஐனிக்கையால் தன்னுடைய இளம் வயதிலே இந்த கிரேக்க நிமித்தமாக ஈர்க்கப்பட்டு அவள் திருமணம் செய்து கொண்டாள். Then she had the son Timothy. அதற்கு பின்பாக அவளுக்கு இந்த மகன் தீமோத்தேயு பிறக்கிறார். It was at this time she repented. இந்த தருணத்தில் தான் அவர்கள் அங்கே மனம் திரும்புகிறார்கள். She did not throw away her confidence and her courage or boldness. அவள் தன்னுடைய நம்பிக்கையை அவள் தூக்கி எறியவில்லை, தன்னுடைய தைரியத்தையும் அவள் விட்டுவிடவில்லை. I'm sure when she married this Greek Gentile, she would have worshipped idols just like her Greek husband. அவள் இந்த கிரேக்கனை கல்யாணம் பண்ணின பொழுது அந்த சிலைகளை அவள் வழிபட்டிருக்க முடியும் தன்னுடைய கணவனை போல. The Greeks had so many gods and goddesses. கிரேக்கர்களுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு. And they were worshippers of idols. அவர்கள் அந்த சிலைகளை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள், விக்கிரகங்களை. I believe the first thing she did as a fruit of her repentance was that she stopped worshipping idols. அந்த மனம் திரும்புதலின் கனியாக அவள் செய்த முதலாவது காரியம் அந்த விக்கிரகங்களை வழிபடுவதை அவள் நிறுத்தி இருப்பாள். Whether her husband permitted or not, she just stopped worshipping idols. அவளுடைய கணவர் அனுமதித்தாரோ இல்லையோ, ஆனால் அவள் அந்த விக்கிரகங்களை வழிபடுவதை நிறுத்திவிட்டாள். And she turned to the Lord Jesus Christ. அவள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக அவள் திரும்பினாள். And then the Lord restored her. ஆண்டவர் அவளை மீண்டுமாய் அவளை நிலைநிறுத்தினார். And helped her to bring up her son as a wholehearted disciple of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இதயமாகிய சீஷனாக தன்னுடைய மகனை வளர்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். And the apostle Paul chose Timothy to be his co-worker. அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவை தன்னுடைய உடன் ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். The apostle Paul was a very strict and demanding person. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிகவும் ஒரு ஸ்ட்ரிக்டான, மிகவும் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு நபர். He refused to take John Mark as his co-worker. யோவான் மார்க்கை தன்னுடைய உடன் ஊழியக்காரராக எடுத்துக்கொள்ள அவர் மறுத்து விட்டவர். John Mark was the one who wrote the Gospel of Mark. யோவான் மார்க் தான் அந்த மார்க் எழுதின அந்த சுவிசேஷத்தை எழுதினவரே அவர்தான். But this John Mark could not keep up to the speed of Apostle Paul. ஆனால் இந்த யோவான் மார்க் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. No, it was very difficult, hard times. அது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. So John Mark deserted Paul and Barnabas and went back to Jerusalem. ஆகவே மார்க் அவர்களை அங்கே விட்டுவிட்டு அவர் எருசலேமுக்கு சென்று விட்டார். So when Barnabas told that we'll take John Mark again, Paul said no. ஆகவே பர்னபாஸ் இப்பொழுது நாம் யோவான் மார்க்கை நம்மோடு கூட மீண்டுமாய் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று சொன்ன பொழுது பவுல் மறுத்து விட்டார். It was good that the apostle Paul did not take Mark at that time. ஆகவே அந்த நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்கை தம்மோடு கூட எடுத்துக்கொள்ளாதது நல்லதுதான். Because Mark repented. ஏனென்றால் மார்க் அங்கே மனம் திரும்பினார். And he became a more diligent worker for the Lord. அங்க அவர் மீண்டுமாய் தேவனுக்கென்று ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரராக மாறுகிறார். And after that Paul took him back to serve the Lord. அதற்கு பின்பாக மார்க்குவை தம்மோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி பவுல் எடுத்துக்கொண்டார். But Paul took Timothy as his co-worker in Acts chapter 16 and they stuck together until the death of Paul. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுவை தம்முடைய உடன் ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டு பவுல் மரிக்கும் வரைக்கும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். So what I'm trying to say is that even if you have sinned willfully by marrying unbelievers or non-Christians, you can still repent and bring up your children for the Lord. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்து ஒரு அவிசுவாசியோ அல்லது கிறிஸ்தவன் அல்லாதவனையோ நீங்கள் திருமணம் செய்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பி நீங்கள் மீண்டுமாய் தேவனிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற விதமாக வளர்க்க ஆண்டவர் உதவி செய்வார். Please do not think that I am giving license for you to marry unbelievers and non-Christians.
நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களையோ அவிசுவாசிகளையோ திருமணம் செய்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கிறேன் என்று தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். You all know in our church we have a few examples of sincere disciples marrying unbelievers and non-Christians. நம்மளுடைய சபையிலே உத்தமமான விசுவாசிகள் அவிசுவாசிகளை திருமணம் செய்த காரியங்கள் நடந்திருக்கிறது. A few repented very radically. அதிலே ஒரு சிலர் தீவிரமாக மனம் திரும்பி இருந்தார்கள். Even their spouses became wholehearted disciples. அவர்களுடைய துணைவிகளும் கூட கணவனோ மனைவியோ அவர்களும் உண்மையாக மனம் திரும்பி இருந்தார்கள். And became disciples of the Lord Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறினார்கள். They publicly confessed their sin to the church. சபையிலே பொதுவாக அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். They humbled themselves and went through humiliation. அவர்கள் தம்மை தாழ்த்தி ஒரு தாழ்மையின் வழியாக அவர்கள் கடந்து போனார்கள். So it is true that if you sin willfully and do not throw away your confidence and do not give up your courage, and if you repent radically, then you will be restored. ஆகவே நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்து உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாமல், உங்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறியாமல், உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவீர்கள் என்றால் the Lord will restore you. ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் நாட்டுவார். This is what the Lord has been telling me, that see, the Lord has done so many good things for us. இதைத்தான் ஆண்டவர் இடத்திலே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அநேக நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். And we also love the Lord and commit ourselves to him. நாமும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். But there are certain pressures and some things happen and we sin willfully. ஒரு சில அழுத்தங்கள் நிமித்தமாக காரியங்கள் நடப்பதன் மூலமாக நாமும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோம். Or just that we become proud and grace of God departs and we sin. அல்லது நாம் பெருமையாகி தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகி நாம் பாவம் செய்கிறோம். Whatever it may be, we can still repent and come back to the Lord. எதுவாய் இருந்தாலும் நாம் இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மீண்டுமாய் வர முடியும். People sometimes get into debts which they cannot close, and they're so much under pressure. ஒரு சிலர் அடைக்க முடியாத கடனுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு அது நிமித்தமாக அநேக அழுத்தங்கள் உண்டாகிறது. But there is hope. The Lord will definitely solve all those problems and make you to restore you. ஆகவே நிச்சயமாகவே அங்கே நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே உங்களுடைய கடனை எல்லாம் அடைத்து தீர ஆண்டவர் உதவி செய்வார். So you can examine your life and see which are the areas where you're keeping on sinning willfully, and where you want to come out. You can repent radically and the Lord will bring you out. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாய் நியாயம் தீர்த்து பார்த்து நாம் மனப்பூர்வமாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, நான் எந்த பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன் என்று நாம் ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை திரும்ப பண்ணுவார். In verse 36, you read like this: for you have need of endurance, so that when you have done the will of God, you may receive what was promised. 36வது வசனத்திலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. So here you have denied your will and done the will of God. ஆகவே இங்கே உங்களுடைய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்திருக்கிறீர்கள். And so now you are wanting to receive what was promised. ஆகவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள். But it is you're not getting it. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. There it says you need patience, endurance. இங்கே உங்களுக்கு பொறுமை தேவை என்று சொல்லுகிறது. Verse 37, for yet in a very little while he who is coming will come and will not delay. 37வது வசனத்திலே வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். For you it may look like a long time. உங்களுக்கு அது நீண்ட காலமாக தோணலாம். But it says in a very little while. ஆனால் கொஞ்ச காலத்தில் அவர் வருவார். He who is coming will come and will not delay. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். But my righteous one shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். So we have to have faith, we have to have patience. ஆகவே நமக்கு விசுவாசம், பொறுமை தேவை. And if he shrinks back, my soul has no pleasure in him.
பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. So that is where, we should not go into the shell. We should not shrink back. ஆகவே இங்கேதான் நாம் பின்வாங்கி போகக்கூடாது. We are not those who shrink. Verse 13, we are not of those who shrink back to destruction, but of those who have faith to the preserving of the soul. Sorry. 39வது வசனம், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். So, we want to preserve our soul. ஆகவே நாம் நம்மளுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள விரும்புகிறோம். We don't want to get destroyed. அது கெட்டு போக நாம் விரும்பவில்லை. When Judas Iscariot, the Lord warned him so many times. Instead of going to the Lord, he shrank back. யூதாஸ்கரியத்தை பார்ப்போம் என்றால் ஆண்டவர் அநேக முறை அவனை எச்சரிக்கிறார். அவன் தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே போவதற்கு பதிலாக அவன் பின்வாங்குகிறான். So he went into destruction. ஆகவே அவன் கெட்டு போகிறான். But that thief hanging on the cross, he could see Jesus Christ. He said, this man has not committed any sin. Remember me when you come in your kingdom. ஆனால் அந்த சிலுவையிலே தொங்கின அந்த திருடன் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை, நான் ஆண்டவரே நீர் மீண்டுமாய் வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று அவன் சொல்லுகிறான். Remember me when you come into your kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று அவன் சொல்லுகிறான். And he came to the Lord and the Lord restored him. அவன் தேவனிடத்திலே வந்தான், தேவன் அவனை மீண்டுமாய் திரும்ப செய்தார். He came with all that boldness and that confidence. எல்லா நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அவன் வந்தான். But at the same time, you see the other thief, he was not getting convicted even when this thief was getting convicted. ஆனால் இன்னொரு திருடனை பார்க்கும் பொழுது இந்த திருடன் அந்த உணர்த்துதலை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக கூட அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. He kept on sinning willfully. அவன் மீண்டும் மீண்டுமாய் மனப்பூர்வமாய் பாவம் செய்தான். And so the blood of Jesus Christ could not cleanse him. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவனை சுத்திகரிக்க முடியவில்லை. So it's not just the sin which makes us shrink back. ஆகவே நாம் செய்யக்கூடிய பாவம் நம்மை பின்வாங்க செய்வதில்லை. Not just that. அது மாத்திரமல்ல, when we go through a situation like this pandemic, நாம் இந்த கொள்ளை நோய், அந்த பெரும் நோய் வழியாக நாம் கடந்து போகிறோம். And so much of lockdown and so much of pressures. இப்படி லாக்டவுன், அநேக அழுத்தங்கள், and so much of sickness and suffering. அநேக உடல் சுகவீனங்கள், அநேக பிரச்சனைகள். So that time we can become discouraged and we can give up hope. எப்பொழுது நாம் சோர்ந்து போய் நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுவிட முடியும். Or we can become afraid. அல்லது நாம் பயந்து போக முடியும். And we can throw away our confidence. நம்மளுடைய நம்பிக்கையை நாம் தூக்கி எறிந்து விட முடியும். But we should not be afraid of what we are going to suffer. ஆகவே நாம் பாடுபட போகிற காரியத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. Revelation chapter 2 verse 10, the first portion. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். See, this is the letter which Jesus Christ is writing to the church in Smyrna. ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதக்கூடியதான ஒரு நிருபம். And he says, the first portion, he says, do not fear what you are about to suffer. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. So what were the things which they are going to suffer? அவர்கள் பாடுபட போகிற காரியங்கள் என்ன? You read that just after that. இதற்கு பின்பாக நாம் அப்படியே வாசிக்கிறோம். Behold, the devil is about to cast some of you into prison, so that you will be tested, and you will have tribulation for 10 days. Be faithful unto death, and I will give you the crown of life. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Today
when a person goes into the hospital, they feel so lonely and so much under pain and everything. It's almost like the prison. இன்றைய நாட்களிலே யாராவது சுகவீனப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போவார்கள் என்றால் அங்கே அவர்கள் தனிமையா இருந்து அவர்கள் அங்கே ஒரு ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதை போலத்தான் ஒரு உணர்வு உண்டாகிறது. There is so much of pain. அங்கே வேதனை உண்டாகிறது. Pain and suffering. வேதனையும் வலியும் உண்டாகிறது. And there is a lot of testing. அங்கே சோதனையும் உண்டாகிறது. So some people will come alive from that hospital. அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு சிலர் உயிரோடு கூட திரும்பி வருவார்கள். But some of them are faithful until death and they receive the crown of life. ஆனால் ஒரு சிலர் மரணம் வரைக்கும் உண்மையாய் இருந்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். We read in James chapter 1 verse 12. யாக்கோபு 3வது அதிகாரம் 1 James chapter 1 verse 12. யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கிறோம். Blessed is a man who perseveres in the trial, for once he has been approved, he will receive the crown of life which the Lord has promised to those who love him. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். So what we read in James chapter 1 verse 12 and what Revelation chapter 2 verse 10 is just the same. நாம் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 யாக்கோபு 1:12 இரண்டுமே ஒரே விதம்தான். So the Lord will not tempt us more than we can bear. நாம் சகிக்கக்கூடிய அளவுக்கு மேலாக தேவன் ஒரு காலம் நம்மை சோதிக்க மாட்டார். No, whether it is some persecution or whether it is some sickness. ஒரு சுகவீன பிரச்சனையோ அல்லது ஒரு பாடோ எதுவா இருந்தாலும் சரி. I believe that India will go through persecution. We better be prepared for that. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறது என்னவென்றால் இந்தியாவிலே நாம் உபத்திரவங்கள் வழியாக நாம் கடந்து போவோம். அதற்கென்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Because the voices of those people who are spreading hatred is increasing. ஏனால் வெறுப்பை பரப்பக்கூடிய ஜனங்களுடைய சத்தம் இன்றைய நாட்களிலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. So that is why we should be ready to hear what the Lord is saying. Be faithful until death. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லக்கூடியதான அந்த சத்தத்தை கேட்பதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. And the Lord will strengthen us. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். 2 Corinthians 12 verse 9. 2 கொரிந்தியர் 12:9. And he has said to me, my grace is sufficient for you, for power is perfected in weakness. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். Most gladly therefore I will rather boast about my weaknesses, so that the power of Christ may dwell in me. Therefore I am well content with weaknesses, with insults, with distresses, with persecutions, with difficulties for Christ's sake. For when I am weak, then I am strong. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் சிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். So you can read all of them: weaknesses, insults, distresses, persecutions, difficulties for Christ's sake. All that we can be content with. ஆகவே இங்கு நாம் வாசிக்கக்கூடிய கிறிஸ்துவின் நிமித்தம் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களிலும் துன்பங்கள் இடுக்கங்கள் இதில் எல்லாம் நாம் நிறைவாய் இருக்கலாம். When I'm weak, then I'm strong. நான் பலவீனமாய் இருக்கும்போது நான் பலனுள்ளவனாய் இருக்கிறேன். That is the time when we'll be tempted to get discouraged. அந்த சூழ்நிலையில் தான் நாம் சோர்ந்து போகும்படி நாம் சோதிக்கப்படுகிறோம். It will be easy to throw away our confidence. நம்மளுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடுவது மிகவும் எளிதாய் இருக்கும். And give up our courage and become discouraged, and give up our boldness and become timid. நம்மளுடைய தைரியத்தை நாம் தூக்கி எறிந்து விட்டு சோர்வடைந்து அல்லது நம்மளுடைய துணிச்சலை தூக்கி எறிந்து விட்டு நாம் பயப்பட முடியும்.
But the Lord, is there to strengthen us. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தும்படிக்கு அவர் இருக்கிறார். We need to turn to the Lord. நாம் தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். We need patience. நமக்கு பொறுமை தேவை. And we need faith. நமக்கு விசுவாசம் தேவை. To go through all those situations without grumbling and complaining. எந்த ஒரு முறுமுறுப்பும் குறையும் சொல்லாமல் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு தேவை. So let us remember all that the Lord has done for us, the good things. ஆகவே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மையான ஈவுகளையும் நாம் நினைவு கூறுவோம். That is what Brother Anthony also shared. Remember those 3 things which he said. ஆகவே சகோதரர் ஆண்டனியும் அதே தான் சொன்னார். அவர் சொன்ன அந்த 3 காரியங்களை நினைவில் கொள்ளுங்கள். From where the Lord took you. ஆண்டவர் எங்கிருந்து உங்களை தூக்கி எடுத்தார். And the Lord has kept us in the church, and he has done I forget the second point, but third point was that he has kept us in the church. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். மூன்றாவதாக நம்மை அவருடைய சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். The second point is what Jason said now, that he has made us his child, his son and daughter. நம்மை அவருடைய பிள்ளையாக, இரண்டாவது பாயிண்ட், அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் மகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். So even if you have allowed your head to get puffed up and the Lord's grace departed and you did something foolish and people lost confidence, you can still repent. அதுவே நீங்கள் புத்தீனமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து அது நிமித்தமாக அது வெளிப்படுத்தப்பட்டு ஜனங்கள் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து போனாலும் நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பி தேவனிடத்திலே வரலாம். Or you're going through some heavy pressure, with sickness or with debts or anything like that, you can still repent and come back to the Lord. அல்லது நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாக கடந்து போகிறீர்கள், ஏதோ ஒரு சுகவீன பிரச்சனை அல்லது அழுத்தங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்திலே இப்பொழுதும் வரலாம். Don't give up. ஆகவே விட்டு விடாதிருங்கள். It says, in Revelation chapter 2 verse 10, be faithful until death and I will give you the crown of life. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். So let us be ready to suffer hardship. ஆகவே நாம் உபத்திரவங்களை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். And let us be ready to suffer evil. நாம் தீமைகளை அனுபவிப்பதற்கும் நாம் ஆயத்தமாயிருப்போம். And let us decide to be faithful to the Lord unto death. நாம் மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையாய் இருப்பதற்கும் நாம் தீர்மானிப்போம். May the Lord help us. ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Amen. Amen. Amen.